அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சூப்பரான ஹேர் பேக் பார்க்க போகிறோம். அது நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே வந்து நம்மளோட நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நமக்கு தேவையானது வெற்றிலை தான். வெற்றிலையில் அதோட காம்புகளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா திக்காக இருந்துச்சு அப்படின்னா எல்லா காம்புமே எடுத்துக்கலாம். கொஞ்சம் இலை வெத்தலையாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். முடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் முடி வெடிக்காது. முடி வந்து வலிமையை தரக்கூடிய அளவுக்கு வெற்றிலையில் சத்துக்கள் இருக்குது. அதோடு சேர்த்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயமில் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். வெந்தயம் இல்லாமல் என்னோடய ஹேர் கேரே இருக்காது. மூணாவதாக எடுத்துக்கிறது பாதாம் பிசின். இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஒவ்வொரு ஹேர் கேருமேனு. ஸோ இப்போ மூணையுமே வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது செகண்ட் ரவுண்ட் போடுறேன். ஏன்னா ஒரு ரவுண்ட் போட்டால் என்னோடய முடிக்கு காணாது அப்படின்றதுனால ஓரளவுக்கு நைஸாகவே தான் அரைச்சது. இருந்தாலும் அதில் வந்து இது இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். விளக்கெண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படி விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய ஹீட் பாடிங்கிறதுனால. இப்போ சூப்பரான க்ரீமியான ஒரு ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. எப்போ ஹேர் பேக் போட்டாலும் ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஆயில் மசாஜ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம ஹேர் பேக் போடுவோம். இப்போ வந்து நான் ஆயில் மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயில் மசாஜ் பண்ணி முடித்த உடனே வழக்கம் போல் மறுபடியும் சிக்கு எடுத்துகிட்டு தான் நம்ம ஹேர் பேக் போடணும். இப்போ நான் வந்து 10 மினிட்ஸ் கழித்து ஹேர் பேக் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு பாப்பா இருக்குது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா? எனக்கு வந்து 3 மந்த்ஸ் பேபி இருக்குது. அவங்க தூங்கி எந்திக்கிறதுக்குள்ளே நம்ம ஹேர் பேக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஹேர் பேக் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தது பாப்பா எந்திரிச்சக்கூடாதுங்கிறதுனால. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இது வெற்றிலையில் வந்து பார்த்திங்க முடி உதிர்வை போக்கக்கூடிய அளவுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. முடியோட வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும். மெயினாக அதுதான். இதில் புது முடி வளர்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். பொடுகு தொல்லையே இருக்காது. அதை தாண்டி என்ன அப்படின்னா, எனக்கு முடி அடர்த்தியாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வெற்றிலையை ஹேர் பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா முடி வந்து புதுசாக முளைச்சி சீக்கிரமாகவே அடர்த்தியாக உங்களுக்கு இந்த வெற்றிலை வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்ததாக இளநரை இருக்கிறவங்க இந்த வெற்றிலை ஹேர் பேக்கை ட்ரை பண்ணும்போது படிப்படியாக இளநரை குறைய ஆரம்பித்து முடி வந்து கருமையே ஆகும். இது வந்து படிப்படியாக பயன்படுத்துறதுனால தான் இருக்கும். உடனே போட்டுட்டு உடனே ஒயிட் ஹேர் வந்து பிளாக் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஹேர் பேக் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து 1 ஹவர் வச்சுக்கோங்க, இல்லை வந்து நீங்கள் ½ அன் ஹவர் வச்சுக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்சர்வேஷன் டைம் அப்படிங்கிறது ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதுமானது தான். ரொம்ப கூலிங்காக இருக்குது, எனக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்ற நினைக்கிறவங்க ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த நம்ம அப்ளை பண்ணுறதுக்கே ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அந்த கேப்லேயே உங்களுக்கு வந்து அப்சர்வேஷன் ஆகும். இதோட சத்துக்கள்லாம் எப்படி இறங்கும் அப்படின்னா கண்டிப்பாக இறங்கும். இந்த டைம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தாலே போதுமானது தான். 1 ஹவருக்கு மேலே வச்சுருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் அரை மணி நேரம் வச்சுருந்தாலே போதுமானது தான். இந்த மாதிரி நீங்கள் வேர்லேருந்து முடி வரைக்கும் நுனியாக பிரித்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணும்போது முடி வெடிக்காது, முடி உடையாது, முடி வந்து ஈவனாக ஒன்று போல் அடர்த்தியாக வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரு விஷயம்தான். இப்படி தான் என்னோடய ஹேர் கேரை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமே வந்து ஒரு நல்ல விஷயத்தோடு நான் இது பண்ணுறேன். ஏன்னா ஹேர் டொனேட் பண்ணுறதா நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஹேர் டொனேட்க்கு பண்ணுறதுக்காக என்னோடய ஹேரை நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றின அப்டேட்டை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஹேர் பேக் வந்து முடிஞ்சிட்டது. எப்போது ஹேர் பேக் போட்டாலும் அதில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். விரல் நுனிகளால் மசாஜ் பண்ணுங்கள். நகத்தால் வந்து சுரண்டக்கூடாது. ஹேர் பேக் ஓவர். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். ட்ரை பண்ணுறதுக்குள்ளே பாப்பாவே எந்திரிச்சிட்டாங்க. பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்கள தூக்கி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு கொஞ்சம் நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணேன். டைமும் போயிடுச்சு. ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங்க்கு அப்புறம் தான் இதை வந்து நான் எடுத்தேன். இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய முடி வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருந்தது. முடியோட பளபளப்பாக இருக்கும், முடி வலிமையாக இருக்கும். இந்த மாதிரி அடர்த்தியான கூந்தல் வேணும் அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை நம்ம ட்ரை பண்ணலாம். எவ்வளோ முடி இருந்தாலும் பூ வச்சாதான் அழகாக இருக்கும். பூ வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஹேர் கேர் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.